வேதத்தை எடுத்துக்கொள்ளும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனம். 1 சாமுவேல் 9:27. அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்த போது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுதும் நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நெல். Stand still, I have a word for you. நீ கொஞ்சம் நில்லு, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன்னோடு பேசும்படியான வார்த்தை இருக்கிறது. இன்னைக்கு மெடிடேஷனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த நாளிலே செய்தி. வார்த்தை வார்த்தை. இந்த கோதுமைக்கு முன்னாடி பதர் ஏமாத்திரம், வார்த்தைக்கு முன்னாடி வேற எதுவுமே நிற்க முடியாது. அவருடைய வார்த்தையை எதிர்பாரில்லை. ஆண்டவர் சமூகத்தில் தரித்து இருக்க வேண்டும். எதற்காக? வார்த்தைக்காக. வார்த்தை வேணும், வார்த்தை அவசியம். வார்த்தையில தான் வாழ்க்கை இருக்கிறது. 1ஆம் தேதி காலையில் ஆண்டவர் சொல்ல வைத்தார். அவருடைய வார்த்தையில தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்கு. ஒண்ணுமே இல்லாம நீங்க இருக்கலாம், ஆனா உங்களோடு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பேசி இருக்கிறார் என்றால், உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார் என்றால், அதை கெட்டியாய் பிடித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அதுல தான் உங்களுக்கு வாழ்க்கையே இருக்கு. நிறைய பேர் வேலை போனதும் சொல்லுவாங்க வாழ்க்கை போச்சுன்னு, நஷ்டம் வந்ததும் சொல்லுவாங்க வாழ்க்கை போச்சுன்னு, எதிர்பார்த்தது கிடைக்காமல் போகும்போது சொல்லுவாங்க வாழ்க்கை போச்சுன்னு. இல்லைங்க, வாழ்க்கை போகல. வார்த்தை இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. கேரி தாற்றண்டையில இருக்கிற எலியாவு தண்ணீர் கம்ப்ளீட்டா வற்றி போயிட்டு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே நம்மால் அதை பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிங்க. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அந்த ஆறு வற்றி போயிற்று. அதாவது உலகத்தின் நன்மைகள், உலகத்தின் காரியங்கள் வற்றி போயிற்று. 8வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அதன் அர்த்தம் என்ன? எலியாவே, உனக்கு வார்த்தை வந்துட்டு இருக்குல்ல, உனக்கு வாழ்க்கை இருக்கு. உனக்கான நன்மை சாரிபாத்தில் வைத்திருக்கிறது. அதுக்கான அடையாளம் என்ன? எனக்கு வார்த்தை. எனக்காய் தேவன் ஆயத்தப்படுத்துகிற இடங்கள் இருக்கிறது. எனக்காய் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள் இருக்கிறது. எனக்காய் தேவன் அவன் பார்த்து வைத்திருக்கிற வாழ்க்கை இருக்கிறது. இதெல்லாம் எனக்கு உண்டு என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள? எனக்கு வெளிப்படுத்தப்படுகிற வார்த்தையின் மூலமா. வார்த்தை இருக்குனாலே வாழ்க்கை இருக்கு. எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், அது இல்லை வாழ்க்கை போச்சு. நிறைய பேருக்கு நஷ்டம் அடைந்ததும் நிறைய பேர் சூசைட் பண்றதுங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன், எதனால பண்றாங்கன்னா அவங்களே தீர்மானிக்கிறாங்க, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை இல்லைன்னதும் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அநேக வனாந்திரத்தை சந்தித்தவர்கள் உண்டு, வியாதியை கண்டவர்கள் உண்டு, நெருக்கத்தை கண்டவர்கள் உண்டு, ஏமாற்றத்தை கண்டவர்கள் உண்டு, தோல்வியை கண்டவர்கள் உண்டு. ஆனா அவங்க எல்லாம் வாழ்ந்தார்கள். எப்படி? வார்த்தையினால. வார்த்தையினால. ஒன்றுமில்லாமையில் இருந்து, ஜீரோல இருந்து ஹீரோவான பரிசுத்தவான்களை பைபிள்ல பார்க்க முடியும். எதனால? பணத்தினாலயா, பதவியினாலயா? இல்ல, வார்த்தையினால. நீ தேவ சமூகத்தில் தரித்திருந்து உனக்கான வார்த்தையை பெற்றுக்கொள். தேவனுடைய வார்த்தை நமக்கு மிகவும் அவசியம். வார்த்தையின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். சூழ்நிலையின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. 2 வாரங்களுக்கு முன்பதாக ஆமென், இதை குறித்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த வார்த்தையை நான் சொல்லிவிட்டேன். அதை ஒரு விஷயம் கூட நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த வேர்டை நான் ரிப்பீட் பண்றேன். வார்த்தையின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டுமே அன்றி சூழ்நிலையின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. அதற்கு சிறந்த உதாரணம் நகோமி. நகோமி பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போக காரணம் சூழ்நிலை நிமித்தமாக. ஏன்னா பெத்லகேமில் பஞ்சம், இங்கே சாப்பாடுக்கு வழி இல்லை, சரி வேற என்ன, அங்கே ஆகாரம் இருக்கு, சூழ்நிலை நிமித்தமாக போறாங்க.
சூழ்நிலை நிமித்தமாய் நகோமி போகிறாள். ஆபிரகாம் தகப்பன் வீட்டை எல்லாம் விட்டு விட்டு காண்பிக்கப்பட்ட தேசம், தேவன் சொன்ன தேசத்துக்கு புறப்பட்டது சூழ்நிலை நிமித்தமாய் அல்ல, வார்த்தை நிமித்தமாய். ரெண்டு பேருடைய முடிவை பார்க்கணும். என்ன முடிவு? நகோமியின் ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. ஏன் நல்லா இருந்துச்சுன்னா, ரெண்டு பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குது, எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனா வாழ்க்கையின் முடிவு என்பது கசப்பாக மாறிவிட்டது. சூழ்நிலை நிமித்தம் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்போமானால் நாளை என்ன சம்பவிப்போம் என நமக்கு தெரியாது. ஆனால் வார்த்தை நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்படுமானால் நாளை குறித்த நிச்சயமும் நம்பிக்கையும் உண்டு. ஆபிரகாமின் ஆரம்பம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா, இருந்தவனும் போயிட்டான், லோத்து கூட பிரிந்து போயிட்டான். ஆனால் முடிவு சமாதானமா இருந்தது. ஆமீன். எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தானாம். பிள்ளையற்றவன் பிள்ளையும் பார்க்கிறான், பேர பிள்ளையும் பார்க்கிறான். ஏன் தெரியுமா? சூழ்நிலை நிமித்தம் வாழ்க்கை அமைக்கப்பட்டதால் அல்ல, வார்த்தை நிமித்தம் அமைக்கப்பட்டதால். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? சூழ்நிலை நிமித்தமா, வார்த்தை நிமித்தமா? ஒரு காரியத்துக்கல்ல, ஒவ்வொரு காரியத்துக்கு வார்த்தை அவசியம். ஒரு நாளுக்கல்ல, ஒவ்வொரு நாளுக்கு வார்த்தை அவசியம். இயேசுவை சோதிக்க வந்த பிசாசானவன் கல்லை எடுத்து காண்பிக்கிறான், நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லை அப்பமாய் மாற்றலாமே என்று கேட்கும்போது இயேசு சொல்லுகிறார், ஆமென், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒரு வார்த்தை அல்ல, ஒவ்வொரு வார்த்தை. அப்ப தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை எனக்கு அவசியமான அப்பம், நான் பிழைக்கும்படியான அப்பம். இங்கே வாழவும் அங்கே போய் நிற்கவும் வார்த்தை அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 34:16 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 34வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். ஒரு நிமிஷம் அப்படியே இல்லைங்க. அப்ப வார்த்தையை நம்ம எங்க தான் தேடணும் அப்படின்னா, கர்த்தருடைய புஸ்தகத்துல, கர்த்தருடைய வேதாகமத்துல. மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவன் வாயில வேதத்தை தேடுவார்களே. அப்போ இதுல இருக்கிற வார்த்தை தான் வெளிப்படுகிறது, வெளிப்படுத்தப்பட வேண்டும். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, தகாத கற்பனை கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வருமா? பைபிள்ல இல்லாததை சொல்லி அப்படி அதை மேற்கூட்டி அதை பயங்கரமா பேசி இப்படிப்பட்ட காலங்கள் வருமா? பைபிள்ல இல்லாதது எதுவுமே நிலையானது கிடையாதுங்க. எழுதப்பட்டது, வேண்டியதெல்லாம் எழுதப்பட்டு விட்டது. எழுதி முடிச்சிட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பழைய ஏற்பாடு முற்றிட்டு புதிய ஏற்பாடு முற்றி. அது நேரத்தில் அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு வேர்டு கூட உனக்கு வேண்டாம், எல்லாமே இங்கே எழுதி இருக்கிறது, புஸ்தகத்தில் இருக்கிறது. எனவே தான் பெரோயா பட்டணத்தார் செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி என ஸ்காலர்ஸ், பைபிள் ஸ்காலர்ஸ் கொண்டாடுகிற பவுலுடைய பிரசங்கத்தையே பைபிள்ல இருக்கான்னு தேடி பார்க்கிறாங்க. இந்த அனுபவம் ரொம்ப அவசியம். நமக்கான மன்னாவை தேடணும். அனுதினமும் எப்படி இஸ்ரவேலர்கள் தெருவில் போய், வீட்டுக்கு வெளியே போய் ஆமென் மன்னாவை பொறுக்கினார்களோ, அதே போல நமக்கான மன்னாவை தேட வேண்டும். ஆமென். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. இவைகளில் ஒன்றும் குறையாது. எல்லாவற்றுக்குமான வார்த்தை இருக்கிறது. உன் வாழ்க்கை முழுவதுக்கும் தேவையான ஒவ்வொரு காரியத்துக்கான ஆலோசனை இருக்கிறது. தாவீது சொல்றார், அவைகளின் தொகை மிக அதிகம். எது அதிகம்னு சொல்லுவோம் தெரியுமா? எது ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவோம் தெரியுமா? எதை நம்மால எண்ண முடியலையோ அதை தான் அதிகம்னு சொல்லுவோம். எண்ண முடிந்ததை நம்பர்ஸ்ல சொல்லுவோம். 10, 20, 30, 40. எண்ண முடியாததை நிறையன்னு சொல்லிடுவோம். எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? 20 பேர் வந்திருக்காங்க. எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? 40 பேர் வந்திருக்காங்க. எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதன் அர்த்தம் என்ன? ஏன்னா என் கணக்கில் நிற்க மாட்டேங்குதுன்னு அர்த்தம். நம்முடைய ஆலோசனைகள் எவ்வளவு அருமையானவைகள், அவைகளின் தொகைகள் அதிகம். ஒவ்வொருவருக்கு ஒன்று கூட குறையாது. 10 காரியம் கேட்போம், ஆனால் 9 காரியத்துக்கு வேர்டு இருக்குப்பா, ஒரு காரியத்துக்கு வார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டு விடமாட்டார். எனவே ஒரு காரியத்துக்கு அல்ல, ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவ சமூகத்தில் தரித்திருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள்.
அவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று. அவருடைய வாய் இதை சொல்லிற்று. அடுத்த வார்த்தை, அவருடைய ஆவி, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம், வார்த்தை. அப்போ நமக்காக ஒரு வார்த்தை அனுப்பப்படுமானால் முழு பரலோகமும் நமக்காக வேலை செய்யும். ஆமென். இந்த வசனத்துக்கு அடையாளமாக தான் மன்னா கொடுக்கப்பட்டது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதற்கு அடையாளமாக மன்னா கொடுக்கப்பட்டது. இந்த மன்னாவை எப்படி சாப்பிட்டார்கள், அப்படி இந்த வசனத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். அப்படி உட்கொண்டால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனம் 100 பலன் கொடுக்கும். மன்னாவை எப்படி சாப்பிட்டாங்க? என்னாகமம் 11வது அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 11:7-8 வசனங்கள். அந்த மன்னா கொத்துமல்லி விதையும் மாத்திரம், அதன் நிறம் முத்து போலவும் இருந்துச்சு. ஜனங்கள் போய் நல்ல கவனிங்க, ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து இயந்திரங்களில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பார்கள். அடுத்து அதை அப்பங்களாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. அப்ப மன்னாவை அப்படியே எடுத்து வாயில போட்டு இந்த கடலை போடுற மாதிரிலாம் போட மாட்டாங்க. மன்னாவை போய் வெளியே போய் அதை எடுத்து கொண்டு வந்து அதை அரைத்து அதை இடித்து அதை அப்பமாக உருவாக்கி அதை சாப்பிடுவார்கள். வார்த்தையானவர் சொன்னார், நானே ஜீவப்பம். ஆமென். அப்ப மன்னாவை சும்மா அப்படி போய் எடுத்து அப்படி வாயில போட்டு அப்படி அல்ல, அதை எடுத்து கொண்டு வந்து அதை அரைத்து அதை சமைத்து அதை அப்பமாக சுட்டு சாப்பிடும் போது அது டேஸ்ட் எப்படி இருக்குமா? அது ருசி புது, அந்த வேர்டை பார்த்தீங்களா, புதுசா இருக்கும். புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல இருந்தது. இப்படிதான் தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளணும். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிக்கும் போது நான் அங்கிருந்து ஒரு சில வசனங்களை இந்த ஒரு ஆர்டருக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது தானியேல் 10:21. இந்த வசனங்களை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, வாசிக்க கேட்கலாம். தானியேல் 10:21. சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். நல்ல கவனிங்க. அப்ப நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வாசிக்கலாம்? நிறைய வாசிக்கலாம், நாட்கள் ஃபுல்லா வாசிக்கலாம். ஆனா என்ன கேட்டா, எவ்வளவு நேரம் வாசிக்கணும் அப்படின்னா, அல்லது எது மட்டும் வாசிக்கிறத நிறுத்திடக்கூடாது அப்படின்னா, நமக்கான வார்த்தையை நமக்கு காண்பிக்க மட்டும் நம்ம வாசிக்கிறத நிறுத்திடக்கூடாது. சத்திய எழுத்திலே எழுதியிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். அப்ப இந்த சத்திய எழுத்து சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். எனக்கானது காண்பிக்கப்படும் மட்டும் நான் வாசித்துட்டே இருக்கணும். எனக்கானது வரும்போது ஆவியானவர் காண்பிப்பார். கந்தாகிய ராஜஸ்திரியின் மந்திரி வாசித்துட்டே இருக்கிறாரு. அவனுக்கான ரேமா வரும்போது பிலிப்புவை கொண்டு வந்து ஆமென் வசனத்தை காண்பித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கான, அதான் தாவீது சொல்றாரு, உம்முடைய வார்த்தையின் மேல் நோக்கமாகி என் கண்கள் பூத்து போகுது. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே, நான் வாசிட்டே இருக்க ஆண்டவரே, எனக்கான ரேமா இன்னைக்கு கிடைக்கலையே ஆண்டவரே. எனக்கான வார்த்தை வருவதை நான் எப்படி அறிந்து கொள்ள? எம்மாவூருக்கு போன சீஷர்கள் என்ன சொன்னார்கள்?
இயேசு கிறிஸ்து எதை பேசினார்? வேதத்தை பேசினார். பேசின போது என்ன உண்டானது? அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எறிந்தது. எனக்கான, நான் வாசிட்டே இருக்கிறேன், இப்படி வாசிட்டே இருக்கும்போது எனக்கான, இன்று எனக்கான மன்னா 40 வருஷத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும். அதான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஒவ்வொரு நாள் இந்த அனுபவம் வேணும் தேவ பிள்ளைக்கு. காலையில் எழும்புனது முத வேலை என்னன்னு இஸ்ரவேலர்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, மன்னாவை பொறுக்கிறது, மன்னாவை பொறுக்கிறது. இதுதான் நம்முடைய முத வேலையா இருக்கணும். இதுதான் முத வேலை. இந்த வேலையை செஞ்சுட்டு மத்த வேலையை செஞ்சு பாருங்க, வாய்க்கும். அவன் வழிகள் வாய்க்கும். சங்கீதம் 1 இருக்கு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு ஏன் ஒன்னும் வாய்க்க மாட்டேங்குது? மன்னாவை பொறுக்கிறோமா? எனக்கான மன்னா வேணும். சிலருக்கு கொஞ்சம் கிடைக்குது, சிலருக்கு நிறைய கிடைக்குது. ஆச்சரியம் என்னன்னா, வீட்டில் வந்து அளந்து பார்த்தா எல்லாருக்கும் ஒரே அளவு. அதன் அர்த்தம் என்ன? ஒவ்வொரு வீட்டின் மேல மன்னாவை பொறுக்கிற ஒவ்வொரு வீட்டின் மேல கர்த்தருடைய பார்வை இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். எத்தனை லட்ச ஜனங்கள் இருக்கிறாங்க. மன்னாவை பொறுக்கிற ஒவ்வொரு வீட்டு, இந்த வீட்டில் அளவு குறைஞ்சிடக்கூடாது, இந்த வீட்டில் அளவு குறைஞ்சிரு. எப்படி பார்க்கிறார் பாருங்க ஆண்டவர். இந்த மன்னாவை ஒவ்வொரு நாள் காலையில் வாஞ்சையோடு நீங்கள் உட்கொள்வீர்களானால் அவருடைய பார்வைகள் உங்க மேலதான் இருக்கும். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த அந்த பார்வை இருக்கணும். மன்னாவை உட்கொள்ளணும். இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம். எந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் அழிந்தார்கள்? முறுமுறுத்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முறுமுறுத்த எல்லாரும் அழிஞ்சாங்களான்னு கேட்டா, அல்லது முறுமுறுக்க தொடங்கினதுமே தேவன் அழிச்சிட்டாரான்னு கேட்டா இல்ல. அப்படின்னா இஸ்ரவேலர்ல ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, மோசே உட்பட. மோசே கூட ஒரு சூழ்நிலையில முறுமுறுத்துட்டார். ஆண்டவரே, நானா இவங்களை பெத்தேன்? அவன் ஆனாலும் ஒரு இடத்துல முறுமுறுத்ததும் அடிச்சிட்டார் ஆண்டவர். கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுமதிச்சிட்டார். எங்க தெரியுமா? இந்த மன்னா வேண்டான்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. வார்த்தையை விரும்பாதவர்களை பரலோகம் விரும்பாது. வார்த்தையை கேட்க மனமில்லாதவர்களுடைய ஜெபத்தை பரலோகம் கேட்காது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நான் கூப்பிடும் போது நீ செவியை விளக்குனல, நீ கூப்பிடும் போதும் நான் அப்படிதான் இருப்பேன். நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தில் இருக்கு பாருங்க, 24வது வசனத்தை வாசியுங்கள். 1:24. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். 28வது வசனம். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர் சத்தத்தை கேட்க மனமில்லாதவர்களுடைய கூப்பிடுதலை கேட்க அவருக்கும் மனமில்லை. அதிகாலையில தேடினா கண்டடைவார்கள் சொன்னாங்க. நான் அதிகாலையில தேடுறேன், என்னால பார்க்க முடியலையே. எப்படி பார்க்க முடியும்? அவர் எத்தனை முறை உன் வீட்டு வாசலுக்கு முன்னே அல்லவா இந்த மன்னா வந்து விழுந்தது? உன் காது கேட்க அல்லவா இந்த வார்த்தை உன் பக்கத்தில் வந்தது? நீ செவியை விலக்கினாய் அல்லவா? இந்த மன்னா எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்குன்னு சொன்னவங்களை அங்கேயே ஆண்டவர் விட்டுட்டார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், இப்படி மரியாதை போல வந்து உட்கார்ந்துடணும். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். இந்த அனுபவத்துக்குள்ள சபை போகணும். ஆமா, நேரம் போகிறதுனால நான் சொல்லி விடுகிறேன். இப்ப பாருங்க, முதல்ல தானியேலுக்கு காண்பிக்கிறார்.
வசனத்தை எனக்கான ரேமா, எனக்கான வார்த்தை அது வரும்போது என் இருதயம் கொழுந்து விட்டது. சங்கீதங்களிலே சில வசனங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பிராக்கெட்டுக்குள்ள 2 எழுத்து இருப்பதை பார்ப்பீர்கள். என்ன எழுத்து? சேலா. சேலானா என்ன தெரியுமா? அதை அழுத்தி வாசி, அதை ஒரு விசை கூட வாசி, அதை சத்தமா வாசி, மற்ற வசனங்களை போல வாசித்து விட்டுறாத. அது உனக்கான ரேமா. சும்மா கடகடன்னு வாசிக்கிறதுல இந்த வசனத்தை அப்படி வாசித்து விட்டுறாத. அதை சத்தமா வாசி, அதை அழுத்தி வாசி, அதை ஒரு விசை கூட வாசி. அதே போலதான் நம்ம வாசிட்டே இருக்கும்போது நமக்கான வார்த்தை வரும். அந்த இடத்துல நிக்கணும். இல்லையா? நீங்க 5 அதிகாரம் வாசித்து உங்களுக்கான வார்த்தை கிடைக்கலையா, 5ஓட முடிக்காதீங்க, 6வதுக்கு போங்க. இந்த முக்கியத்துவத்தை இன்னைக்கு சபை அறியணும். நம்ம எனக்கு ஒரு நாள் 5 அதிகாரம் வாசித்தேன், 10 அதிகாரம் வாசித்தேன், அதெல்லாம் ரொம்ப பெருசா. நான் கேட்கிறேன், வார்த்தையை பெற்றுக்கொண்டோமா? வார்த்தையை பெற்றுக்கொண்டோமா? இரவு முழுவதும் தரித்திருக்கிறான் யாக்கோபு. பொழுது விடுகிறது, பிரேயர் முடிகிற டைம் ஆச்சு. ஆண்டவர் சொன்னார், என்னை விடு, நான் போறேன். எப்படி விடுவேன்? என்கிட்ட ஏதாவது பேசுங்க. பிரேயர் முடிகிற டைம் ஆனாலும் வார்த்தை இல்லைன்னா எனக்கு பிரேயர் முடியாது. வார்த்தை இல்லாம ஜெபத்தை முடிக்காது. வார்த்தைக்காக உன் ஜெப நேரத்தை கூட்டு. நீ தாகமா இருக்கிற என்பதை அவர் அறிவார், வார்த்தையை நிச்சயம் தருவார். அங்கே அவனை ஆசீர்வதித்தார், அங்கே அவனை ஆசீர்வதித்தார். என்ன சொன்னார்? அங்க என்ன ஆசீர்வதித்தார்? வேர்டு, நீ இஸ்ரவேல். அவ்வளவுதான். அந்த வார்த்தையில வாழ்க்கை இருக்குது. இஸ்ரவேல் இன்னைக்கும் பெரிய கூட்டமாய், பெரிய தேசமாய் அறியப்பட காரணம் என்ன? அந்த வார்த்தை ஒரு மனிதனிடத்திலிருந்து பிறந்ததல்ல, அந்த வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து பிறந்தது. அந்த ஒரு இரவு நீ சட்டை தரித்திரு. ஷஹந்தரலரியந்தர வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, ஓ வார்த்தையானவரே, என்னை உருவாக்கினீர், என்னை உருவாக்கினீர் உந்தன் வார்த்தையா, என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையா, என்னை உருவாக்கினீர் உந்தன் வார்த்தையா, உயிர்ப்பித்ததும். ஆமென். என்னை ஆற்றினீர், என்னை ஆற்றினீர், தேற்றினீரும் வார்த்தையா, என்னை தாங்கினீர், சுமந்தி வார்த்தையா, என்னை ஆற்றினீர், தேற்றினீரும் வார்த்தையா, என்னை தாங்கினீர், சுமந்தி வார்த்தையா, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். அவர் காட்டி தருவார். இதற்கு முன்னே சொன்னாலும் இந்த வார்த்தை இப்பொழுது அவசியமா இருக்கிறபடியினால் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து எப்படி பைபிள் படிக்கணுங்கிற மாதிரி அவர்கிட்ட தான் படித்தோம். நம்ம அவர் தான் காட்டி தந்தார். பைபிள் படிக்கிறது மட்டும் இல்லை, ஜெபிக்கிறது, வாழ்றது, நடக்கிறது, உபவாசிக்கிறது எல்லாமே அவர் தான் மாடல், அவர் தான் மாதிரி.
நீங்க ஏன் உபவாசிக்கிறீங்கன்னு கேட்டா, இயேசு செய்தார், இயேசு காண்பித்து தந்தார், அதை செய்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க இயேசுவை மறுதலிக்கிறாங்க. செபிக்க அவசியம் இல்லை, உபவாசிக்க அவசியம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் இயேசுவையும் அவருடைய கிரியைகளையும் மறுதலிக்கிறார்கள். தேவ பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருக்கணும். பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு உபவாசித்தார், அதனால நாம உபவாசிக்க தேவையில்லைன்னா அப்போஸ்தலர்கள் உபவாசித்திருக்க வேண்டாமே? உபவாசித்து ஜெபிக்கிறது மிக அவசியம். வாழ்க்கையில் இது வேணும், ஒவ்வொருவருக்கும் வேணும். ஆமாம். விசேஷமாய் காத்திருக்கிறவர்களுக்கு நான் அன்பா சொல்றேன், உபவாச ஜெபம் ரொம்ப அவசியம். ரொம்ப ரொம்ப காத்திருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை. எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் தேவை. ஆனால் காத்திருக்கிறவர்கள் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாளோ 2 வாரத்துக்கு ஒரு நாளோ நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணிருங்க. ரொம்ப அவசியமானது. இது சப்ஜெக்ட்ல இல்லை, ஆனால் பேச ஏவப்பட்டபடினால் நான் இது பேசுகிறேன். அவங்க உபவாசித்து ஜெபம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஜெப குறிப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு நம்ம இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோமா? காத்திருக்கிறது நாம தானே. ஜெபம் பண்ண உங்களுக்கு 2 வேளை இருக்க முடியுமா? 2 வேளை இருங்க. உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதை செய்யுங்க. முடியாததை தேவன் கேட்க மாட்டார், நம் நிலைமை அவர் அறிவார். ஆமென். நாம் காத்திருக்கிறதின் அடையாளத்தில் ஒன்று அவர் சமூகத்தில் உபவாசிக்கிறது. மனம் போல வாழ்ந்துட்டு கால் போன போக்கில் நடந்துட்டு நான் காத்திருக்கிறேன்னா அது காத்திருக்கிறது இல்லை, அது கர்த்தரை பரீட்சிக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் உபவாசம் ஜெபம் மிக அவசியம். நான் செய்திக்குள் வருகிறேன், காண்பித்து கொடுக்கிறேன். அப்போ வசனத்தை, நமக்கான வசனத்தை பார்க்கணும். 2வது என்ன செய்யணும் தெரியுமா? 119வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நான் அந்த வார்த்தைகளை மட்டும் எடுக்கிறேன். இப்போ முதல்ல நமக்கான வார்த்தையை பார்க்கணும். 2வது அந்த வார்த்தையை நம்ம இருதயத்தில் வைக்கணும். இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்போ இதை எப்படி இருதயத்தில் வைக்கிறது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், 1 விசை 2 விசை 3 விசை அதை நீங்க படிக்கணும். நீங்க இப்படி மெதுவா படிச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கான வார்த்தையை பார்த்துட்டீங்க. அது எப்படி அறிந்து கொள்ள? அந்த வார்த்தை வரும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும், அந்த இடத்துல நிற்கும். நம்முடைய கவனம் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு மேல போயிடும், நம்முடைய இருதயம் அதுக்கு நேரா திரும்பும். இப்போ நம்ம வண்டியில் போயிட்டே இருக்கிறோங்க, ரைட்ல லெஃப்ட்ல பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். ஏதோ ஒன்று அல்லது யாரோ ஒன்று நம்முடைய கவனத்தை திருப்பிட்டாங்கன்னா, நம்முடைய கவனத்தை ஈர்த்துட்டாங்கன்னா, நம்ம வண்டியை ஒதுக்குவோம், ஒதுக்கிட்டு திரும்பி பார்ப்போம். அந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் போடுறோம். வசனத்தை நம்ம படிக்கும்போது, வார்த்தையை நம்ம படித்து கொண்டு இந்த அனுபவத்தில் படிக்கணும் பைபிளை. நீங்கள் பைபிள் படிக்கல நான் சொல்லலை, இது ஆண்டவர் உணர்த்தினதுனால உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், எல்லாருக்கும் பேசுகிறேன், என்னை உட்படுத்தி நான் பேசி கொண்டிருக்கிறேன். இது நான் பேசுகிறதுனால நான் ரொம்ப சூப்பராக பண்ணுறேன்னு இல்லை, என்னை உட்படுத்தி நான் முதலாவது எனக்கு தான் கர்த்தர் பேசுகிறார் என்று நான் எடுத்து எந்த ஒரு வார்த்தையுமே அப்படி எடுத்துக்கொண்டு தான் பேசுவது வழக்கம். மற்றபடி பேசுவதற்கு நான் எவ்விதத்திலும் தகுதியுள்ளவனே கிடையாது. எனக்கு தெரியும் என்னை பற்றி. கர்த்தர் வார்த்தையை தருகிறார், என்னோடு பேசுகிறார், அதை நான் ஜனங்கள் மத்தியிலே ஆவியானவர் துணையோடு பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ வார்த்தை எதுவரை வாசிக்கணும்னா, எனக்கான வார்த்தை, எனக்கான ரேமா, கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும் வரை வாசிக்கணும். வாசித்த பிறகு அந்த வார்த்தையை நம்ம இருதயத்தில் வைத்து வைக்கணும். எப்படி வைத்து வைக்கணும்? அந்த வார்த்தையை 2-3 விசை வாசிக்கணும். அதான் தரித்து நிற்கிறதுன்னு சொல்றது. அதுக்கு டைம் இல்லைன்னு சொன்னா, நீ பண்ற ஜெபத்தை கேட்கறதுக்கு அவருக்கும் டைம் இல்லை. வேதம் அப்படி சொல்லுகிறது, அதை நான் சிம்பிளா புரியும்படி சொல்றேன். எனக்கு வசனம் கேட்க டைம் இல்லைன்னா நம்ம ஜெபத்தை கேட்க அவருக்கு டைம் இல்லை. அவங்க கூப்பிடுவாங்க, நான் கேட்க மாட்டேன்ட்டார். ஏன்னா அதிகாலையில் தேடுவாங்க, கண்டடைய மாட்டேன், காண மாட்டார்கள் சொல்றார்.
அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவார்னு சொல்லுகிற அவர் தான் சொல்றாரு, நான் சொல்லி கேட்க விரும்பாதவங்க அவங்க தேடும் போது நான் தென்பட மாட்டேன். அதான் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகள் ஜோடில்லாதிராது. நீதிமொழிகள் 8 இருக்கு, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். நீதிமொழிகள் 1 இருக்கு. ஆமென். யார் அதிகாலையில் தேடுறவங்க கண்டடைவாங்களா? அவருடைய சத்தத்துக்கு யார் செவி கொடுக்கிறாங்களோ அவங்க அதிகாலையில் தேடுனா கண்டடைவார்களாம். இல்லை, நான் வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டேன், நான் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணுவேன்னா அந்த ஜெபம் செல்லாத ஜெபம். இப்போ வார்த்தையை பார்த்தாச்சு, அந்த வார்த்தை இருதயத்தில் வைத்து வைக்கணும். அதுக்கு தான் தரித்து நில்லு, கொஞ்சம் டைம் அதுக்கு நீ ஒதுக்கணும். அன்னை திருப்பி படி, 2 விசைப்படி, 3 விசைப்படி, அந்த வார்த்தையை கொஞ்சம் சத்தமா படிங்க. இன்னும் சிம்பிளா சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றது மாதிரி சொல்லணும்னா அந்த வசனத்தை நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணுங்க. ஒரு அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லல, உங்களோடு பேசின வார்த்தை இருக்குல்ல அது நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. பைபிள்ல இருக்கலாங்க, நம்பிக்கையை அறிக்கை செய்யணும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப நமக்கு நம்பிக்கை எது? அவருடைய வார்த்தை. அந்த அதை அறிக்கை செய்யணும்னா எனக்கு இருதயத்தின் நிறைவு தானங்க வாய் பேசும். இன்னைக்கு ஏன் அநேகருக்கு வார்த்தை அறிக்கை செய்ய முடியலன்னா இருதயத்தில் இல்லை. ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். இந்த அனுபவம் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்றோம். பெரிய நம்ம அதாவது இங்கதான் பிள்ளை, அப்பா, தாத்தா, இப்படி உறவுகள் இருக்கு. ஆபிரகாமும் யாக்கோபுக்கு ஈசாக்கு அப்பா, ஆபிரகாம் தாத்தா. இந்த 3 பேருக்கும் பரலோகத்தில் இருக்கிற ஒரு அப்பா. யாக்கோபின் தாத்தா யார பிதாவேன்னு கூப்பிடுறாரோ அதே தான் யாக்கோபும், அதாவது ஆபிரகாமின் பேரனும் கூப்பிடுறான். அதன் அர்த்தம் நாம எல்லாருமே அவருக்கு பிள்ளைங்க. அவர் சமூகத்தில் நாம பெரியவங்க கிடையாது. இதை சொல்றதுக்கு தான் இந்த வார்த்தையை சொன்னேன். நமக்குள்ள பிள்ளைங்க பெரியவங்க இருப்பாங்க, அவர் சமூகத்தில் நாம பிள்ளைங்க, அவர் அப்பா. ஆமென் சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமென் சொல்லணும். ஆமென். இங்க சீனியர், பெரியவங்க, மூப்பர், சின்னவங்க அப்படிலாம் கிடையாது. இங்க பிள்ளை, அப்பா, அவ்வளவுதான். எங்க அப்பா பரலோக தகப்பன அப்பான்னு கூப்பிட்டதும் நான் உடனே இயேசுவை தாத்தான கூப்பிட முடியும்? எங்க அப்பாவுக்கு அப்பா, எனக்கும் அப்பா, என் பிள்ளைக்கும் அப்பா. என் பிள்ளை ஏசப்பான்னு தான் சொல்லுவா. ஏசப்பா, நானும் ஏசப்பான்னு சொல்லுவேன், எங்க அப்பாவும் அதை சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே அவர் சமூகத்தில் பெரியவங்க கிடையாது, நம்ம பிள்ளைங்க, அவர் அப்பா. அவருடைய வார்த்தை நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்றோம்? வசனத்தை படி, வசனத்தை படி, வசனத்தை படின்னு. பிள்ளைங்களுக்கு தான் அன்னைக்கு வார்த்தை. நீங்க பிள்ளைங்களா பெரியவங்களா? நீங்க அவர் சமூகத்தில் பிள்ளைங்களா பெரியவங்களா? பெரியவங்கன்னா விட்டுருங்க, நான் பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். வசனத்தை படிங்க, அந்த வார்த்தையை இருதயத்தில் வைத்து வைக்கணும். இன்னைக்கு காலையில படிச்ச வார்த்தையை இன்னைக்கு மத்தியானம் கேட்டா சொல்லணும். போனவர் மெடிடேஷன்ல ஆண்டவர் என் கூட பேசினார். என்ன பேசினார்? என்ன பேசினார்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? பேசும்போது நல்லா இருந்துச்சு, ஆனா உள்ள வைக்க விட்டுட்டோம். வார்த்தை இருதயத்தில் வைத்து வைத்தேன். உங்களோடு பேச, நீங்க படிக்கிற அதிகாரம் அவ்வளவு எழுத வேண்டாம், ஆனா உங்களோடு பேசுற வார்த்தையை நீங்க எழுதி வைக்கணும். மோசே கிட்ட பேசிட்டு சொல்றார், மோசே இதெல்லாம் எழுது, இதெல்லாம் எழுது. மோசே உங்ககிட்ட பேசினல்ல, எல்லாம் எழுது, எழுதுன்ட்டார். என்னோடு பேசின வார்த்தை எதுக்காக தெரியுமா? அதை நான் சொல்லணும், அதை நான் படிக்கணும், அதை நான் மனப்பாடம் பண்ணணும், அதை நான் எழுதணும். இதெல்லாம் எதற்காக? அந்த வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைக்க, வைத்து வைக்க. அப்பதான் இருதயம் நிறையும். வார்த்தைகளால இருதயம் நிறைஞ்சிச்சுன்னா ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோன்னு புலம்பிட்டு இருந்த வாயில வசனம் வரும். ஆமென். ஐயோன்னு புலம்பிட்டு இருந்த வாயில ஒரு பிரச்சனை, ஐயோ ஐயோ இப்படி சொல். ஏன்னா உள்ள ஒண்ணு இல்ல, அதனால நம்முடைய பலவீனத்தின் சத்தமே வெளிவரும். உள்ளே வார்த்தை இருக்குமானால் வல்லமையின் சத்தம் வெளியே வரும்.
275 பேரோடு கூட பவுல் கப்பலில் பயணிக்கும் போது கப்பல் சேதம் உண்டானது. 275 பேரும் மௌனமா இருக்கிறார்கள். வார்த்தையுடையவன் எழுந்து சொல்லுகிறான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். அது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி 100க்கு அதிபதி பேசுகிறான். கப்பல் கேப்டன். பவுலுடைய வார்த்தையை விட கேப்டனுடைய வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அதிகாரம், ஸ்தானம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் அங்கே எடுபட்டுச்சு. ஒரு பிரச்சனை வந்ததும் எல்லாம் ஒன்றும் இல்லை. 200 அந்த இங்கே கப்பல் உடஞ்சிட்டுனா ஆமென், கைதி அடிமையாக கொண்டு போகப்பட்டவனுக்கு என்ன கதியோ அதே கதி தான் இந்த 100க்கு அதிபதிக்கும் உண்டு, கேப்டனுக்கும் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கொரோனா வந்து பார்த்தீங்களா, ஆமென், ஏழைகளை மட்டும் கூட்டிட்டு பணக்காரங்களை விட்டுட்டு அதிகாரத்தில் இருக்கிறவங்களை விட்டுட்டு அப்படியே போச்சு. எல்லாரையும் வாரிட்டு போச்சுல்ல. ஏழை பணக்காரன் கொரோனாக்கு தெரியுமா? படித்தவன் படிக்காதவன் தெரியுமா? இல்லை. நாம் எல்லாம் தூக்கி வச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? பிடிச்சு வச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? என்னுடையது, நான், என்னுடைய ஸ்தானம், என்னுடைய படிப்பு, என் குடும்ப பெருமை, என்னுடைய ஜாதி, ஒரு அலைதான் அவுட்டு. இந்த இடத்துல 275 பேருடைய சத்தம் டவுன் ஆயிட்டு. ஏன்னா வார்த்தை இல்லை. அடிச்ச புயல் அப்படிப்பட்ட புயல். ஆனா எந்த புயல் அடிச்சாலும் வார்த்தை இருக்கிறவன் எழும்பி நிற்பான். எழும்பி நிற்பான். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். கேப்டனுடைய வார்த்தை வெளிப்பட்டது, புயல் வந்து அந்த வார்த்தை இல்லாம ஆக்கிட்டு. கர்த்தருடைய வார்த்தை பவுலுக்கு வெளிப்பட்டது, புயலால ஒன்றும் செய்ய முடியாம போயிட்டு. நமக்குள்ள யாருடைய வார்த்தை இருக்கிறது? உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நான் பார்க்கிறதோட நிறுத்தக்கூடாது, அந்த வார்த்தையை என் இருதயத்தில் வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. உங்க வாயில் அந்த வார்த்தை வரணும்னா உங்க இருதயத்தில் அந்த வார்த்தை இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? சில பிள்ளைங்களுக்கு இம்போசிஷன் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எதுக்காக? அது பனிஷ்மெண்ட் மட்டும் இல்லை, அது பனிஷ்மெண்ட் கிடையாது. பனிஷ்மெண்ட்னா 2 அடி அடிக்கிறதுங்க. இம்போசிஷன் எதுக்காக அப்படின்னா, அது உனக்கு வரணும். நாளைக்கு நீ எக்ஸாம்ல எழுதும் போது அதுல தப்பு வந்துடக்கூடாது, அது உனக்கு ஞாபகம் இருக்கணும். அதனால 50 தடவை எழுதிட்டு வா, 100 தடவை எழுதிட்டு வா. அது பனிஷ்மெண்ட் கிடையாது, அது பிள்ளைய திருத்துறது. என் பொண்ணு இப்போ எல்கேஜி படிச்சுட்டு இருக்கிறா. ஒரு புக்கு ஃபுல்லா அவளுக்கு ஏ போடணும். ஏ, அதை இம்போசிஷன் சொல்லுவோமா நம்ம? அது பனிஷ்மெண்ட் சொல்லுவோமா நம்ம? இல்ல, அது அவளை திருத்துறதுக்கு. நாளைக்கு அவ ஏ ஒழுங்கா போடணும்னா இது போட்டு பழகணும். நம்ம சிம்பிளா ஏ போடுவோம். அவங்களுக்கு ஒவ்வொரு லைனு, இந்த சைடு ஒரு கர்வ் இப்படி போட்டு, இப்படி ஒரு லைனு, இப்படியெல்லாம் இருக்குதா ஏ போடணுமா? இல்லை, நம்ம சிம்பிளா அப்படி போட்டுருவோம். இல்ல, ஒரு சைடு மட்டும் போடுறதுக்கு 2 பேஜ். இது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் இல்ல. நாளைக்கு இவ தப்பு இல்லாம போடணும், எக்ஸாம் வரும்போது போடணும். சோ எனக்கு என்னால ஒரு வசனத்தை படிக்க முடியலன்னு சொல்லி என்னால படிக்க, எனக்கு ஞாபகத்திலே இல்ல. ஞாபகத்திலே எல்லாம் போச்சு. இருந்து உட்காந்து படி, எழுதி படி. உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். எப்படிங்க வைக்கிறது? நெஞ்ச பிளந்து உள்ள கொண்டு வைக்கிறதுக்கா? இதுக்குள்ள எப்படி? யாரோ என்னைக்கோ பேசினது உங்க உள்ளத்துல எப்படிங்க வந்துச்சு? அத அவங்க இப்படி பேசிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி நினைச்சு அந்த வார்த்தையை கொண்டு வச்சிட்டீங்கல்ல. அவர் என்கிட்ட இப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு. ஆராதனை நேரத்தில் மட்டும் ஆமேன்னு சொல்றோம், ஆராதனை நேரத்தில் மட்டும் ஹல்லேலூயா சொல்றோம். திருப்பி போகிற வழியில அந்த வார்த்தை யோசிக்கிறோமா? அந்த வார்த்தையை என் இருதயத்தில் வைக்கிறது வரைக்கும் எனக்கு வேற எந்த வேலையும் இருக்கக்கூடாது. எனக்கு காண்பிக்கப்பட்ட வார்த்தை, என்னோடு பேசப்பட்ட வார்த்தை என் இருதயத்தில் நான் வைக்க மட்டும் எனக்கு வேற எந்த வேலை இருக்கக்கூடாது. ஆமென். ஏழு மணிக்கு வேலைக்கு போறீங்க, 6:45 பைபிள் படிச்சீங்கன்னா உங்களுக்கான வார்த்தையை பார்க்க தான் முடியுமே தவிர வைக்க முடியாது. அதுக்கு தான் கிரயம் கொடுக்கணும். 1 hour கொஞ்சம் ஏழிர எழும்புங்க. வார்த்தையை பார்க்கணும், வார்த்தையை வைக்கணும். இன்னும் முடியல, இருக்கு. இந்த அனுபவம் இல்லாம
சுதந்திரிக்க முடியாது. அதான் தரித்து நெல்லு, தரித்து நெல்லு, வெயிட் பண்ணணும். இதுக்கு இந்த அனுபவம் வேணும். ஸோ நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுங்கிறது தீர்மானிக்கிறது நான் அல்ல, என்னோட பேசுகிறவர். எனக்கான வார்த்தையை காட்டி தருவார். அப்புறம் பார்க்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதோட முடிச்சிடலாமா? நோ, அடுத்து அந்த வார்த்தையை நான் என் இருதயத்தில் வைத்து வைக்கணும், அதை கொண்டு வைக்கணும். அதுக்கு நான் திரும்ப படிக்கணும், அதை சொல்லி பார்க்கணும். எதுக்காக? எக்ஸாம் எழுதுறதுக்கா? இல்லை. ஆமாம், வாழ்க்கையில் ஒரு எக்ஸாம் இருக்குது. வாழ்க்கையில் இருக்கிற பரீட்சையை தாண்டணும். வாழ்க்கையில் இருக்கிற பரீட்சையை எக்ஸாம் எழுதணும்னா ஆன்சர் தெரியணும். ஆன்சர் தெரியணும்னா அது உள்ளே இருக்கணும். அதே போல தான் வாழ்க்கையில் மரண இருளின் பள்ளத்தாக்க கடக்கணும்னா மெய்ப்பனுடைய கோலின் சத்தம் கேட்கணும், தெரிஞ்சிருக்கணும். வார்த்தை தெரியாம நம்மள கடக்கவே முடியாது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இல்ல, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இந்த தீபத்தை பிடிச்சிட்டு, இந்த தீயை கையில வச்சுட்டு, பழைய காலத்தில் ஒரு விளக்கு வச்சிருப்பாங்கல்ல, நைட்லலாம் போவாங்க, தீவெட்டிகளை கொளுத்திட்டு போவாங்க. அவங்களுக்கு அப்படி ஃபுல்லாலாம் தெரியாது, அவங்க ஃப்ரெண்டில் தெரியும். 2 ஸ்டெப் எடுத்து வச்சதும் அடுத்த ஃப்ரெண்டில் என்ன இருக்கோ அது தெரியும். அடுத்த ஸ்டெப். அப்போ எவ்ரி ஸ்டெப், ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு முன்னாடியும் இந்த தீபம் எரிந்து கொண்டு இருக்கணும். பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் தீபம் அணைஞ்சிட்டுன்னா அதுக்கப்புறம் போக முடியாது. நேற்று வேற வார்த்தை இருந்துச்சு, இன்னைக்கு வார்த்தையே எனக்கு இல்லைன்னா என் வாழ்க்கை இங்கே கேள்விக்குறியாயிரும். நான் அந்த வேர்டை ரிப்பீட் பண்ணுறேன். நேற்று வரை எனக்கு வார்த்தை வெளிப்பட்டுட்டே இருக்கு, இன்னைக்கு எனக்கு வார்த்தை இல்லைன்னா இன்றைய நாளிலே என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். இந்த கேள்விக்குறியில் தான் என்ன வரும்னா சந்தேகங்கள் வரும், குழப்பங்கள் வரும், கலக்கங்கள் வரும், பயம் வரும். நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். சில பிள்ளைங்களுக்கு 10 தடவை எழுதுனாதான் மனசுல இருக்கணும். அதை 10 தடவை எழுதுங்க. நான் சொல்லுவது சில வேளை உங்களுக்கு வேடிக்கையா இருக்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நான் திரும்ப சொல்லுகிறேன், நீங்க தேவ சமூகத்தில் பெரியவங்க என்ன செய்யாதீங்க, பிள்ளைங்க என்ன செய்யுங்க. வாக்கை இருதயத்திலே வைத்து வைக்க வேண்டும். 3வது லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 1:29. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அப்ப முதல்ல வார்த்தையை பார்க்கணும், 2வது வார்த்தையை இருதயத்தில் வைக்கணும், 3வது இருதயத்தில் இருக்கிறத சிந்தனையில கொண்டு வரணும். அதுதான் உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம் சிந்திக்கணும், சிந்தனை பண்ணணும். ஆண்டவர் என்கிட்ட இப்படி பேசினார். அந்த வார்த்தையை நாம எதெல்லாமோ சிந்திக்கிறோம், எதையெல்லாமோ சிந்தித்து சிந்தித்து பயத்துக்குள்ள போறோம், சிந்தித்து சிந்தித்து சூறை செடிக்கு கீழே போறோம். சூறை செடிக்கு கீழே போறோங்கிறது என்ன அனுபவம்? வாழ்க்கையை வெறுத்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு சாகிறது பரவாயில்ல. ஏசபேல் சொன்னதை சிந்தித்து சூறை செடிக்கு கீழே போயிட்டான் இல்லையா? யாரோ பேசினதை சிந்தித்து சிந்தித்து இருக்க வேண்டிய கர்மேல் பர்வதத்தில் இருக்க வேண்டியவன் சூறை செடிக்கு கீழே இருக்கிறான். ஆண்டவர் வந்து தட்டி எழுப்பிட்டு, ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆயிட்டு சொல்லல. அவர் உனக்கு இங்க என்ன வேலைன்றார். அப்ப நம்ம இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இல்லாம போய் என்ன பஞ்சம் பண்ணாலும் ஆண்டவருக்கு கோபம் தான் வரும். சொல்றதுக்கு 1000 ரீசன் இருக்கலாம். ஆண்டவர் ஒரே கேள்வி கேட்பார், உனக்கு இங்க என்ன வேலை அப்படிம்பார். நீ எங்க இருக்க வேண்டியவன், எப்படி இங்க வந்த? அது என்ன ஏசபேல் இப்படி சொல்லிட்டா, உலகம் 1000 சொல்லட்டும், அதன்படி எல்லாம் உன் வாழ்க்கை. நான் என்ன சொல்றேனோ அதுதான் உன் வாழ்க்கை. ஏசபேல் நாள் குறிக்கிறாள், நாளைக்கு இந்நேரத்தில் எலியாக்க கதையை நான் முடிப்பேன். ஆண்டவர் வந்து சொல்றார், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம்.
இந்த 2 வார்த்தையை கேட்டுட்டு தான் எலியா திருப்பி குகைக்குள்ள போவார். ஆண்டவர் வெளியே கூப்பிட்டு சொல்றார், உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்பார். நீ 2 வார்த்தையை கேட்ட, ஏசபேலுடைய வார்த்தையும் கேட்ட, என் வார்த்தையும் கேட்ட. அதுக்கப்புறம் நீ குகைக்குள்ள போறேன்னா உன் சிந்தையில என்னதான் இருக்கு? நான் சொன்னதா இருக்கு, ஏசபேல் சொன்னதானே இருக்கு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம். ஏசபேல் என்ன சொல்லுகிறாள்? 2வது வசனத்தை வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 19:2. அப்பொழுது ஏசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்காக செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது ஓடுறான். ஓடி சூறைச்செடி கீழே போயிட்டான். இப்ப கர்த்தர் அவனை தட்டி எழுப்பி எதுவுமே சொல்லல, அவன்கிட்ட அவருடைய வார்த்தையை சொல்றார். 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். காலங்கள் யார் கையில் இருக்குங்க? ஏசபேல் கையிலையா, இயேசுவின் கையிலையா? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இப்போ இவன் புறப்படுகிறான். புறப்பட்டு எங்க போறான் அப்படின்னா 10வது வசனத்துல வாசிங்க. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய 9வது வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். அடுத்த வார்த்தை இதோ, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இங்கே உனக்கு என்ன காரியம்? உடனே எலியா நினைக்கிறான், ஓ நான் என்ன திருப்பி சர்ச்சுக்கு தான் போக சொல்றாரோ, சரின்னு சொல்லிட்டு அடுத்து திருப்பியும் போறார். அதற்கு அவன் சொல்லிட்டு திருப்பி போறான். 11வது வசனம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பர்வத, அந்த ஒரு 8வது வசனத்தை பாருங்கள். தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்க போய் கெபிக்குள்ள போய் உட்காந்துட்டான். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, சர்ச்சுக்கு வருவாங்க வர வழி இல்லாம, ஆனா ஆராதிக்க மாட்டாங்க. ஏன்னா ஏசபேல் சொன்னதுதான் மைண்ட்ல இருக்கும். 18வது அதிகாரத்தில் எலியா எங்க இருக்கிறார் பாருங்கள். அதனுடைய 42வது வசனம் அதே பக்கத்துல இருக்கு. ஆகா போஜனமானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல ஏறி, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? முன்பந்தியில நிற்கிறான் கர்த்தருக்கு முன்பாக. எலியாவின் அடையாளமே என்ன? 17:1 வாசிங்க. 17:1 1 ராஜாக்கள் 17:1. இஸ்ரவேல், அந்த செகண்ட் ஆஃப் வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இதுதான் அடையாளம். இந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவன், கர்மேல் பர்வதத்தின் உச்சியில் நிற்கிறவன், இப்பொழுது கெபிக்குள்ள போயிருக்கிறான். காரணம் என்னன்னா, அவர் சொன்ன வார்த்தையில் அவன் சிந்தையில் இருக்கிறது. அவள் சொன்ன வார்த்தை நம்முடைய சிந்தையில் எதுங்க இருக்கு? எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆண்டவர் சிம்பிளா கேட்ட, உனக்கு இங்க என்ன காரியம்? நீ எங்க நிக்கணும்? வெளியே வா, பர்வதத்தில் வந்து நில்லு. 11வது வசனத்தில் அதுதான் சொல்லுகிறார். கர்த்தர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில்லு. கர்த்தருடைய வார்த்தை. இப்ப பாருங்க, 2 வேர்டு. முதலாவது, உனக்கு இங்க என்ன காரியம் கேட்கல. ஏன்னா ஏசபேல் சொன்ன வார்த்தை தான் இப்ப லேட்டஸ்ட் அவன் கேட்ட வார்த்தை. லேட்டஸ்ட் அவன் கேட்ட ஹாட் நியூஸ் இல்ல, லேட்டஸ்ட் செய்தி எது கேட்கல, ஏசபேல் சொன்னதான் கேட்கிறான். அதனால போய் படுத்துட்டான். உடனே கர்த்தர் வந்து அவருடைய வார்த்தையை சொல்றார், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். இப்போ அந்த வார்த்தைக்கு மேலான ஒரு வார்த்தை வந்து விட்டது. அவ்வளவுதான், வாழ்க்கை அதுல இருக்கு. புறப்பட்டு வந்து கர்த்தர் சமூகத்தில் வந்து நின்று துதிக்க வேண்டியவன் கர்த்தருடைய பர்வதத்தில் தான் வரான். ஆனாலும் முன்னாடி நிற்க முடியல. திருப்பியும் அந்த வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வருது. எந்த வார்த்தை? ஏசபேல் சொன்ன வார்த்தை. உடனே போய் உள்ள போயிருக்க. ஆண்டவர் சொல்ல, நீ வெளியே வந்து நில்லு. நம்ம எந்த வார்த்தை பிடித்து கொண்டிருக்கிறது? நம்முடைய சிந்தையிலே. இந்த மரியாள் பாருங்கள், அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை சிந்திக்கிறார். அதுதான் தியானிக்கிறது. மன்னாவை சும்மா சாப்பிட முடியாதுங்க. அதை அரைத்து, அதை சமைத்து, அதை அப்பமாக்கி தான் புசிக்க முடியும். அதை தான் நான் உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறேன். நமக்கான வார்த்தையை பார்க்கணும், அந்த வார்த்தையை இருதயத்தில் வைத்து வைக்கணும், அந்த வார்த்தையை தான் நினைவில் கொண்டு வரணும்.
அதை சிந்தித்துக் கொண்டிருக்கணும். என் நினைவுகளை நீர் தூய்மையாக்கும், இதயத்தை நீர் சுத்திகரி, கண்கள் கைகள் செயல்கள் எல்லாம் உண்மை பிரியம் படுத்தட்டும். இந்த அனுபவம் நமக்குள்ளே நல்ல நம்பிக்கையை கொண்டு வரும். யோபு சொல்றார், கேளுங்க. யோபு 23:10 வாசிங்க. யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்கும். இந்த நம்பிக்கைக்கான காரணம் என்ன? அடுத்த 12வது வசனத்தை வாசிங்கள். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அடுத்த வார்த்தை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சத்துருவாலே வயலில் இருக்கிற தானியத்தை தான் அழிக்க முடியுமே தவிர எனக்குள் இருக்க வார்த்தையை அழிக்க முடியாது. அது போனா போகட்டும், இது போயிடக்கூடாது. வயல் போனா போட்டு நாளைக்கு ரெட்டிப்பா தருவார். வார்த்தை போயிடக்கூடாது. வார்த்தை போயிட்டுனாலே நம்பிக்கை போயிட்டுனாலே வாழ்க்கை போயிட்டு. அதனாலதான் வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்கிறார். எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம். என்னங்க இப்படி உங்களுக்கு நஷ்டம் ஆயிட்டு? நஷ்டம் ஆச்சு, உண்மைதான். ஆனா இந்த மண்பாண்டத்துக்குள்ளே வைக்கப்பட்ட பொக்கிஷத்தின் மேன்மை என்ன தெரியுமா? அதை இழந்ததை திருப்பி கொண்டு வந்து தரும். எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து தரும். அதுதான் வார்த்தை. யோபு எல்லாம் ரெண்டத்தனையா கிடைக்கப்பட்டது. காரணம், அவன் அந்த வார்த்தையை காத்து கொண்டான். அதை சிந்திக்கணும். அதுதான் தியானிக்கிற அனுபவம். நாள் முழுவதும் உடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். தியானிக்கணும். அதை அப்படி சிந்திக்கும் போது கர்த்தர் இடைப்படுவார். இப்போ சிந்திக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? இதை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தானியேல் 8:15 வாசியுங்கள். இந்த செய்தி கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரமும் தொடரும். தானியேல் 8:15. தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில் இதோ மனுஷ சாயலான ஒருவர் எனக்கு எதிரே நின்றார். அன்றியும் கபிரியேலே, இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று உலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தை கேட்டேன். தானியேலுக்கு ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்டது. அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். அந்த வசனத்தை ஒரு விசை கூட வாசிங்கள். 15. பொருளை அறிய வகை தேடுகையில். அடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அதை அறிந்து கொள்ளணும். அப்ப இந்த இவ்வளவு அனுபவம் நம் பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் தரித்து நிற்கணும். வசனத்தை பார்க்கணும், அதை இருதயத்தில் வைக்கணும், அதை சிந்திக்கணும், அதன் அர்த்தத்தை அறிந்து கொள்ளணும். ஒரு நாளாவது எப்படி இருந்திருக்கிறோமா? ஆண்டவர் என்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை பேசுறார், எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு ஓடுறது. அறிந்து கொள்ள வகை, அந்த கந்தாகிய ராஜஸ்திரியின் மந்திரி அறிந்து கொள்ள வகை தேடினான். எனக்கு யாராவது இது விளக்கலைன்னா எனக்கு எப்படி? ஆவியானவர் அதை வெளிப்படுத்தினார். அதுதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவி அவைகளை ஒன்று சேர்க்கும். அறிந்து கொள்ள வகை தேடும் போது அது அறிவிக்கப்படும், தெரிவிக்கப்படும். தானியேல் 9வது அதிகாரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப ஒரு காரியம் நமக்காய் வெளிப்படுத்தப்படும் போது அந்த காரியத்தை அறிந்து கொள்ள ஜெபம் அவசியம். அவன் ஜெபித்துக் கொண்டிருந்த போது புறப்பட்டு வந்த கர்த்தருடைய தூதனாகிய கேப்ரியேல் சொன்ன வார்த்தை என்ன? 9வது அதிகாரம் அதனுடைய 22 முதல் வாசி. அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி. அவ்வளவுதான். தெளிவு வந்துட்டுனா தெரிஞ்சிட்டுன்னு அர்த்தம். தெளிவு வந்துட்டுனா தெரிஞ்சிட்டுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் அறிந்து கொண்டு நீங்க இன்னும் படிக்கணும்னா அதனுடைய 9:2 வசனத்தை வாசிங்க. 9:2 வாசிங்க. தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறித்தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட எரேமியா புஸ்தகத்தை வாசிக்கிறார். கந்தாகிய ராஜஸ்திரியின் மந்திரி ஏசாயா நிருபத்தை வாசிக்கிறார். ஏசாயா புஸ்தகத்தை
தானியேல் எதை வாசிக்கிறாரு? எரேமியாவை கொண்டு கர்த்தர் எழுதினாரே அதை வாசிக்கிறார். வாசித்து அடுத்து என்ன செய்கிறார்? 3வது வசனம், நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ஜெபிக்கிறார். வாசித்துட்டு ஜெபம் பண்றார். ஜெபத்தினுடைய ரிசல்ட் என்ன? 22வது வசனம், 21ல இருந்து வாசிங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ இந்த தெளிவு இல்லைன்னா தெரியாது, வார்த்தை இருக்கு தெரியாது. தெளிவு இருந்தா தான் தெரியும். நட்சத்திரத்தை சாஸ்திரிகளும் பார்த்தாங்க, மேய்ப்பர்களும் பார்த்திருப்பாங்க, வேற எத்தனையோ பேர் பார்த்திருப்பாங்க. ஆனா இது தாவீதின் குமாரனுக்காய் ஒதுக்கப்பட்ட நட்சத்திரம் என அந்த சாஸ்திரிகளுக்கு தெளிவு இருந்ததுனால தான் அவங்க வந்து கண்டார்கள். அந்த 3 பேருக்கு மட்டும்தான் இந்த நட்சத்திரம் தென்பட்டதா? இல்லை, எல்லாரும் தான் பார்த்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெளிவு இருந்ததுனால கண்டடைந்தார்கள். இந்த தெளிவு ரொம்ப அவசியம். அதுக்கு தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்கணும். என்னோட ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை பேசினார், எனக்கு புரியல, நான் என்ன செய்யணும்? அப்பா சமூகத்தில் இருக்கணும். பரத்திலிருந்து கட்டளை பிறப்பிக்கும், அவனுக்கு விளங்க பண்ணு. பிலிப்புக்கு யாருங்க ஆர்டர் போட்டா? ஹோலி ஸ்பிரிட். போய் சேர்ந்துக்கோ. இல்ல ஆண்டவர் இங்க நிறைய ஊழியர் இருக்கு, போய் சேர்ந்துக்கோ, அவ்வளவுதான். தெளிவு. 23வது வசனத்தை வாசிங்க. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின. யார் மிகவும் பிரியமானவன்? வசனத்தை பார்த்துட்டு விடுறவன் அல்ல, அதை அறிந்து கொள்ள அப்பா சமூகத்தில் காத்திருக்கிறவன். அதன் பொருளை அறிந்து கொள்ள, அதனுடைய விளக்கத்தை அறிந்து கொள்ள, அதனுடைய ஆழத்தை அறிந்து கொள்ள, அதன் அர்த்தத்தை அறிந்து கொள்ள அவர் சமூகத்தில் காத்திருக்கிறவன் அவருக்கு பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அடுத்த வார்த்தை, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தரிசனத்தை கண்டாய், வார்த்தையை கேட்டாய், இப்போ நான் உனக்கு அதை விளக்குறேன். அப்ப தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆவியானவர் விளங்க பண்ணுவார். இப்படிதான் இந்த மன்னாவை சாப்பிடணும், அப்பமாக்கி சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது இது தேனிலும் சுவையானது. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலை. பிரியமானவர்கள், இந்த வார்த்தை சுவையானது. நமக்கான வார்த்தை இருக்கிறது. அப்பா சமூகத்தில் இருந்ததை பார்க்கணும், அதை இருதயத்தில் வைக்கணும், அது சிந்தனையில் கொண்டு வரணும், அதன் பொருளை அறிந்து கொள்ளணும். மரியாள் சிந்தித்து கொண்டிருந்த போது கேப்ரியல் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார். அப்பொழுது யார் வெளிப்பட்டார் தெரியுமா? கிறிஸ்து வெளிப்பட்டார். கிறிஸ்து வெளிப்பட்டார். இதை நாம் தியானிக்க 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 தியானிக்க, இதை சிந்திக்க சிந்திக்க நம்முடைய சிந்தை, நம்முடைய கண்கள், நம்முடைய இருதயம் யாருக்கு நேராய் திரும்பும் தெரியுமா? வார்த்தையானவருக்கு நேராய் திரும்பும், கிறிஸ்துவுக்கு நேராய் திரும்பும். நம்முடைய கண்கள் அவரை காணும். யோபுவை போல நாமும் சொல்லுவோம், காதினால் அவரை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் காண்கிறது. இதுவே நம்முடைய சாட்சியாயிருப்பதாக. இந்த அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாறுவதாக, இது நம்முடைய வாழ்க்கையாய் மாறுவதாக. கர்த்தர் அப்படியே நம்மை நடத்துவாராக. எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்காற்படியிட்டோ எழுந்து நின்றோ உங்கள் வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மார்போடு சேர்த்து வைத்துக் கொண்டு, என்னை உருவாக்கினீர் உந்தன் வார்த்தையால், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால். பைபிள் வச்சிருக்கிற எல்லாரும் பைபிளை கையில் எடுத்துக்கோங்க, உங்க நெஞ்சில சேர்த்து வைத்துக்கோங்க. எங்களுக்காய் அனுப்பப்பட்ட மன்னாவை அன்று இஸ்ரவேலர்கள் அரைத்து சமைத்து அப்பமாக சுட்டு சுவையாய் சாப்பிட்டார்கள். நாங்கள் அப்படி சாப்பிட்டோம்.
இதை வாங்கி புசியுங்கள், இதை வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். வார்த்தை ஜீசஸ். உடைய வேதத்தை கைகளை உயர்த்தி சொல்லுவோம். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, சாந்தராலராலராலரா, எனக்காய் வந்தவரே, வார்த்தையானவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே. அப்பா, எங்கள் வார்த்தையானவரே, எங்கள் வாழ்க்கையானவரே, எல்லா தருபவரே, வார்த்தையானவரே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா? இதுவே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாகும், இதுவே நம்முடைய வாழ்க்கையாகட்டும். நமக்காய் அனுப்பப்படுகிற மன்னா, அன்று இஸ்ரவேலர்கள் மன்னாவை எடுத்து அரை ஆமென் அதை சமைத்து அப்பமாக சுட்டு புசித்தது போல இந்த வார்த்தையை நாம் கண்டு நம் இருதயத்தில் வைத்து நம் சிந்தையிலே கொண்டு வந்து அதை அறிந்து கொண்டு உட்கொள்ள கிரகிக்க தேவன் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வாராக, ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென், ஹalleluya. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆமென்.